இவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். எம்இஸில் செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரெயினருடைய ப்ரொஃபைல் 24 செஷன் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸை அப்டேட் செய்யும் முறையை பார்க்கலாம். லாஸ்ட் இயர் எல்லா மிடில் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் நடந்தது. அந்த டீட்டெயில்ஸை தான் நம்ம இப்போ என்ட்ரி பண்ணணும். எம்இஸில் ரைட் சைடு உள்ள 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூலை கிளிக் பண்ணணும். ஸ்கூலில் க்ளப்ஸுக்கு கீழே செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைல்னு இருக்கும். செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணணும். ஆடை கிளிக் பண்ணணும். லாஸ்ட் இயர் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கோச் அப்பாயிண்டடா? எஸ். என்ன செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங் கொடுத்தோம்? கராத்தே. இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே கீழே வாங்க. காண்டாக்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, காண்டாக்ட் நம்பரை ஃபஸ்ட் இங்கே என்ட்ரி பண்ணணும். ட்ரெயினருடைய கோச்சோடைய காண்டாக்ட் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணணும். ட்ரெயினருக்கு ஓடிபி போகும். ஓடிபி வாங்கி இதில் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. அப்புறமா தான் நம்மளால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டைப் பண்ண முடியும். நம்ம இந்த என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்கூட்டியே ட்ரெயினருக்கு ஃபோன் பண்ணி ட்ரெயினருடைய ஆதார் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, டிகிரி யூஜி பிஜி முடிச்சிருந்தாங்க அதோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் டிஃபென்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேட், டிகிரி இல்லாட்டினாலுமே பரவாயில்ல, கம்பல்சரியாக 10th இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லைங்களா, 10th மார்க் ஷீட்டு, ஸ்கில் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரியாக வாங்கணும். இந்த ரெண்டும். பேங்க் பாஸ்புக் ஃபஸ்ட் பேஜ் ஃபோட்டோ, அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, ஸ்கில் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லிடுங்க. வாங்கி வச்சுக்கோங்க. ஓடிபி போடுவோம். அவங்களுக்கு ஓடிபி போகும். ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறமா இங்கே நேம்ங்கிற இடத்துல ஆதார் பார்த்து ஆதாரில் இருக்கிற மாதிரி நேம் என்ட்ரி பண்ணணும். ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு சூஸ் ஃபைலுங்கிறக்கும் இதை கிளிக் பண்ணி நம்ம அவங்க வாட்ஸ்அப் வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இங்கே ஸ்டார் போட்டது 10th மார்க் ஷீட், இங்கே ஸ்டார் போட்டது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் கிளிக் பண்ணி செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரெயினருடைய டீட்டெயில்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸருடைய ப்ரொஃபைல் நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். யூசர் ப்ரொஃபைல் நம்ம என்ட்ரி பண்ணும்போது இது முடிச்சாச்சு. இப்போ ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுங்கள். செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம், செலக்ட் ட்ரெயினர். நம்ம ஏற்கனவே ட்ரெயினர் என்ட்ரி பண்ணிட்டோம். அதனால் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா இங்கே செலக்ட் ட்ரெயினரில் அவங்களுடைய நேம் செலக்ட் பண்ணணும். நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பேட்ச்னு இருக்குல்ல, நம்ம ட்ரெயினர் என்ட்ரி பண்ணாதான் இதில் ட்ரெயினருக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் பேட்ச்னு இருக்கும். ஆட் பேட்சை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கராத்தே கிளாஸு மொத்தம் 3 மாதத்துக்கு வாரத்துக்கு 2 நாள் மொத்தம் 24 கிளாஸஸ் நடத்தியிருக்கணும். லாஸ்ட் இயர் நடத்தியிருக்கிறோம். ஸோ 24 செஷன்கள் 24 ஃபோட்டோஸ் நம்ம அவங்கக்கிட்ட இதில் அப்லோட் பண்ணணும். நம்ம கராத்தே ட்ரைனிங் நடக்கும்போது கராத்தே ஃபோட்டோஸ் லாஸ்ட் இயர் எடுத்து வச்சுருந்துருப்போம். அந்த ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ணணும். 24 கிளாஸஸுக்கும் அப்லோட் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டு 0 இருக்கு இல்லைங்களா, இன்னும் அப்லோட் பண்ணல. இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். கராத்தேயோடைய அதில் டேட்டு ப்ரொஃபைல் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா டேட்டு கேட்டுச்சுன்னா லாஸ்ட் இயரில் ஆகஸ்ட் ஆரம்பிக்க சொல்லியிருந்தாங்க. 3 மாதங்கள். அதனால் 1/8/2025 31/10/2025 ஆகஸ்ட் 1 அக்டோபர் 31 வரைக்கும் 3 மாதங்கள். ஸ்டார்டிங் டேட்டு எண்ட் டேட்டு. இதில் ஆடை கிளிக் பண்ணியிருந்தோம் இல்லையா, வியூங்கிறத கிளிக் பண்ணணும். வியூவை கிளிக் பண்ணுங்கள். வியூவை கிளிக் பண்ணி செஷன் காண்டக்டட் டேட்டு வாரத்துக்கு 2 நாள், திங்கள் செவ்வாய், இல்லைன்னா சில ஸ்கூல்ஸ் திங்கள் புதன் வச்சுருப்பாங்க, சில ஸ்கூல்ஸ் புதன் வெள்ளின்னு வச்சுருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் வாரத்துக்கு 2 நாள் எந்த 2 நாள் நடத்தணுமோ அந்த டேட்டை என்ட்ரி செலக்ட் பண்ணணும். செஷன் டேட்டை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் இயரில் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த ஸ்கூலில் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வச்சாங்க. ஸோ திங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை போட்டோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 70 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. செஷன் ஃபோட்டோ, சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கேலரி போங்க. கராத்தே ஃபோட்டோ லாஸ்ட் இயர் ஃபோட்டோ இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் செக்ஷனை கிளிக் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து மறுபடியும் இங்கே செஷன் செலக்ட் பண்ணுங்கள். 25 ஆகஸ்ட்டு திங்கள், அடுத்து வெள்ளிக்கிழமை. இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 68 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சூஸ் செஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கராத்தே ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். சேவ் செஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம கராத்தே லாஸ்ட் இயர் எடுத்திருந்த ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். அந்த ஃபோட்டோ 24 இதையும் நம்ம என்ட்ரி பண்ணணும். 2 செஷன் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இங்கே மேலே பாருங்கள், 2 செஷன்ஸ். செஷன் 1 கம்ப்ளீட்டட், செஷன் 2 கம்ப்ளீட்டடு. அடுத்து செஷன் 3க்கு டேட்டை கிளிக் பண்ணுங்கள். 2025 ஆகஸ்ட். ஃபஸ்ட் வீக் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட் வீக் 4ஆம் தேதி 8ஆம் தேதி. இப்போ செகண்ட் வீக்கில் 11ஆம் தேதி. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? 69. சூஸ் ஃபைலு. நம்ம நிறைய கராத்தே ஃபோட்டோ இருந்துச்சுன்னா கராத்தே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். இல்லை நம்மக்கிட்ட ஒரு 3 ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா அந்த இருக்கிற அந்த 3 ஃபோட்டோவே மாற்றி மாற்றி அப்லோட் பண்ணுங்கணும். சேவ் செஷன். இங்கே பாருங்கள் 3 செஷன்ஸ் போட்டுட்டோம். செஷன் 1, செஷன் 2, செஷன் 3. அதே மாதிரி நம்ம இங்கே 24 செஷன்ஸை நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். 24 தடவை இதை கிளிக் பண்ணணும். திங்கள் செவ்வாய். செகண்ட் வீக்கில் திங்கள் வெள்ளி. செகண்ட் வீக்லேயும் திங்கள் வெள்ளி. தேர்ட் வீக்லேயும் திங்கள் வெள்ளி அப்படின்னு வாரத்துக்கு 2 நாள் வரிசையாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். நம்ம ஸ்கூலில் கராத்தே ட்ரைனிங் கொடுத்தா ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 2 ஃபோட்டோ தான் இருக்குன்னா அந்த 2 ஃபோட்டோவே நீங்கள் மாற்றி 24 செஷன் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே 0ன்னு இருந்துச்சு இல்லைங்களா? கம்ப்யூட்டர் செஷன் மொத்தம் 24 செஷன், 24 ஃபோட்டோஸ், 24 டேட்டை செலக்ட் பண்ணணும், 24 ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். நம்ம 24 செஷன்ஸில் 3 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ 3 செஷன்ஸ்னு காட்டுது. 3 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம என்ட்ரி போடணும் அப்படின்னா மறுபடியும் வியூவை கிளிக் பண்ணுங்கள். 3 இது கம்ப்ளீட்டட். செஷன் 4 வந்துடும். செஷன் 4 கிளிக் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை இயர் 2025 ஆகஸ்ட்டு. முன்னாடி 11ஆம் தேதி போட்டிருக்குறோம். ஆகஸ்ட் 11 போட்டிருக்கோம். இப்போ 15 போடணும். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர்? சூஸ் ஃபைலு ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு சேவ். இப்போ 4 செஷன்ஸ் கம்ப்ளீட்டடு. இங்கே பார்த்தோம்னா 24ல் 4 இது நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 24க்கு 24 செஷனும் அப்லோட் பண்ணணும். 24 செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம இதில் செல்ஃப் டிஃபென்ஸ் செஷன் டீட்டெயில்ஸு கம்ப்ளீட் ஆகும். ஸ்கூலில் கிளிக் பண்ணணும். ஸ்கூலில் செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணணும். அதுக்கு ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th மார்க் ஷீட்டு, ஸ்கில்ஸ் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ வாங்கி என்ட்ரி பண்ணணும். செல்ஃப் டிஃபென்ஸ் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணணும். கராத்தே ஃபோட்டோ நம்ம ஸ்கூலில் லாஸ்ட் டைம் நடத்தியிருப்பீங்க. ஃபோட்டோவை இதில் செஷனை செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். 24 செஷன்ஸ் 24 ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ 1-2 இருந்துச்சு அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். தேங்க்யூ.